நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா நாகர்கோவில் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான கங்கா கிராண்டியூர் தாங்க வந்திருக்கேன். எங்க பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட வெட்டிங் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேஷுவலா உள்ள போனீங்க பாத்தீங்கன்னா உள்ள போனீங்க அவ்வளோ பிரம்மாண்டமா டெக்கரேஷன் பண்ணி சூப்பரா இருந்துச்சு, அழகா வெல்கம் பண்ணியிருந்தாங்க. இதுல ஸ்பெஷலா மெயினா சொல்லணும் பாத்தீங்கன்னா கேட்ரிங் சர்வீஸிங்க. நம்ம வீட்டு கல்யாணம் கேட்ரிங் டீம் பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து இவங்க இருக்க டிஷ்ஷஸ் சமையல் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா காரசாரமா பக்குவமா எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. வெல்கம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவங்க நட்ஸு கொடுத்துருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஜூஸ், வாட்டர் மெலான், நன்னாரி சர்பத்து, லெஸ்ஸி, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஜூஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி, அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டு க்ரன்ச்சியாக இருந்துச்சு. இதை மட்டும் சாப்பிட்டா போதும், அதில் இன்னும் எத்தனையோ இருக்குது. அது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும், வாங்க காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது பாப்கார்ன் இல்லைங்க, பாப்கார்ன் தாங்க. அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த காரம், அந்த சால்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் வந்து சக்கரை பாகுல ஒருத்த ஜிலேபி யாருக்கு பிடிக்காது, வாயில் போட்ட உடனே சாஃப்டாக அப்படியே கரைஞ்சிருச்சுன்னா பார்த்துங்க. இதை மட்டும் சாப்பிட்டா மட்டும் எனக்கு போதாது, இன்னும் எனக்கு அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ராபெரி நான் சும்மா தான் சாப்பிட்ருக்கேன், இவங்க அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க. ஐயோ வேறு லெவலில் இருந்துச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயும் போல் பார்த்திங்கன்னா பணியாரம் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா அரேபியன் குனாஃபா அலின்னு சொல்லி டிஷ் கொடுத்தாங்க. இது நான் சாப்பிட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அப்புறம் அது மட்டும் நீங்கள் அப்படியே மண்டபத்தில் விசிட் பண்ணிட்டு அங்கே இருந்தால் போதும், அது அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போனாங்க. நம்ம பார்த்த டிஷ்லாம் கம்மிங்க, இதுதான் மெயின் டிஷ்ஷு. பார்த்தீங்கன்னா 25 ஐட்டம்ஸ் வந்து இதில் வச்சுருக்காங்க. நான் சாப்பிட்ற அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, அப்புறம் ரைஸு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வறுவல், ஐயோ அத்தனை இருக்குங்க உங்களுக்கு. வெஜ் ரசம், மேங்கோ பிக்கல், இந்த மாதிரி ஒயிட் ரைஸு, சுறா புட்டு, இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ப்ரானு, இது எல்லாமே பொங்கல். தென் பார்த்தீங்கன்னா இளநீர் பாயாசம் இருக்குது, பால் பாயாசம். இது நான் சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெத்தலை பாயாசமா. நான் வெத்தலை சும்மா தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு வெத்தலை பாயாசம் ஃபஸ்ட் டைம் ஒரு நல்லா இருந்துச்சு. நெல் எல்லாமே நான் சாப்பிட்டு ஃபைனல் டச் எப்படி அந்த ஐஸ்கிரீமு குல்ஃபியும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் பிரம்மாண்டமாக லோ பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கும் எதுக்கு இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு கல்யாண டீம் கேட்டரிங்க எனி டைம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.